ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெங்கி வியூ. இப்போ நம்ம மூணார் கேஎஸ்ஆர்டிசி டபுள் டக்கர் பஸ்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும் இந்த போர்டில் என்னென்ன சைட் சீயிங் எட்டுன்னு போவாங்கன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போயிட்டு கேஎஸ்ஆர்டிசி ஸ்வீட் பஸ் புக்கிங் போடுங்க. அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராவலிங் ஃப்ரம் அதில் போயிட்டு மூணாறுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதே வரும், ராயல் வியூ டபுள் டெக்குன்னு வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கோயிங் டு அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் காமிக்கும், சைட் சீயிங். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேட் போங்க. அதில் உங்களுக்கு என்ன டேட் அவைலபிள் இருக்குதோ அந்த டேட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 இது வரும் டைமிங். அதாவது காலையில் 9 மணிக்கு இருக்குது, மதியம் 12:30க்கு இருக்குது, அதை விட்டால் உங்களுக்கு 4 மணிக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு ஓகேவோ அதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். போயிட்டு அதில் செலக்ட் சீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும், லோயர் சீட்டர் வரும், அப்பர் சீட்டர் காமிக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அப்பர் சீட்டர் போயிடுங்க, அதுதான் பெட்ரு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லோயர் சீட்டர் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அது மாதிரின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி அப்பர் சீட்டரில் ஃபஸ்ட்டு ரோ அதை புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இது இருக்கும், நார்மல் பஸ் ஸ்டாண்டு தேனி டு மூணார் வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் தான். இந்த ரோ வழியாக போனாலே போதும். இதுதான் கேஎஸ்ஆர்டிசி அந்த டபுள் டக்கர் பஸ்ஸு. இப்போ நாங்கள் 12:30 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம், அதில் தான் இப்போ போகிறோம். இது லோயர் சீட்டரில் இருக்கிறது. மேலே போனீங்கன்னா அப்படியே படிக்கட்டு இருக்கும், அப்பர் சீட்டர் இது. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கேஎஸ்ஆர்டிசி டிப்போலேருந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைட் போகிறது வந்து கொச்சின் போகிற ரூட்டு. இப்படி ரைட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு மூணார் டவுன் வரும். இதெல்லாம் கேஎஸ்ஆர்டிசி டிப்போலேருந்து மூணார் டவுனுக்கு வர ரூட் இது. லெஃப்ட் சைட் போனீங்கன்னா மூணார் டவுன் போயிடும். நம்ம இப்போ வந்து ரைட் சைடில் போனீங்கன்னா தான் அந்த கேப் ரோடு வரும், தேனி ரூட் வரும். அது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க, இந்த இடம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வியூலாம் பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு ரோவே புக் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது. இந்த வியூலாம் எல்லாமே சின்னதாகவே தெரியும், ஒரு ட்ரோனாகவே நீங்கள் மாறிடுவீங்க. கொஞ்சம் தூரத்தில் ட்ரோன் பறந்தால் எப்படி வியூ இருக்கும் அது மாதிரி இருக்கும் நமக்கு, நம்ம பார்க்குற வியூலாம். நார்மல் பஸ்ஸில் போனால் இந்த வியூ நமக்கு கிடைக்காது, கீழே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். லோயர் சீட்டர் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் அப்பர் சீட்டர் போக சொல்கிறது. சப்போஸ் உங்களுக்கு அப்பர் சீட்டர் கிடைக்கல, நம்ம இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்றீங்கன்னா அப்போ நீங்கள் லோயர் சீட்டர் புக் பண்ணிட்டு கூட போகலாம். நிறுத்தும் போது நீங்கள் கூட மேலே போயிட்டு கூட ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே ஒரே ரோடு தான், இதுலேயே தான் உங்களுக்கு சைட் சீயிங்கும் இருக்கும். சைட் சீயிங் தனியாக வீடியோ போட்டு இருக்கேன், அதில் பாருங்கள். இதே தான் நின்று நீங்கள் வீடியோ எடுப்பீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் புதுசாக இருக்காது. அந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல் சைட் சீயிங் எல்லாமே இருக்கும். இது சும்மா நான் வியூ மட்டும்தான் போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க. ஒரு 5 சைட் சீயிங் வரும் இதே ரோட்டில், இதே தான் நீங்கள் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். பா, வண்டிலாம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், மேலே இருக்கிற மாதிரி இருப்பீங்க, நீங்கள் மேலே இருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான், கொடைக்கானல் ஊட்டியை விட. ஏன்னா இங்கே வந்தால் சலிக்கவே சலிக்காது உங்களுக்கு, வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறது. மோஸ்ட்லி நான் இயர்லி 3 டைம்ஸாவது மூணார் வந்துடும். சும்மா பஸ் ஏறி கூட நீங்கள் வரலாம், ட்ராவலை விரும்புனீங்கன்னா. இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கேப் ரோடு வியூக்காகவே நீங்கள் வரலாம்.
உங்களால் வர முடியுதுன்னா நீங்கள் ஒரு வாட்டி மூணார் வந்து பாருங்கள். ஒரு 2 டேஸ் தங்கியிருந்து போங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த டேர்னிங்லேருந்து அங்கே தெரிகிற வியூ, மலை அவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபுல்லாக அதே தான். இங்கே நிறுத்தி உங்களுக்கு வியூ காமிப்பாங்க. ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 1/2 ஹவர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு மறுபடியும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் வந்துட்டிங்கன்னா 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே சேம் இதே ரூட்டில் அப்படியே இறங்கிடுவீங்க. இது எல்லாமே தேனி ரூட்டு தான் இது. இது கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க. மூணார் டு தேனி. நீங்கள் தேனியிலேருந்து நார்மல் பஸ் பிடிச்சி வரும்போதும் நீங்கள் இந்த வியூ பார்த்துன்னு தான் வருவீங்க. பட்டு இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வியூ கொஞ்சம் கீழே உட்காந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து ஸ்லோவாகவே போகுமா, உங்களுக்கு வியூ வந்து நல்லாவே பார்த்துன்னு போகலாம். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். இப்போ மூணார் போயிட்டு இருக்கோம் நம்ம. அந்த வீடியோவில் பாருங்கள், அதில் ஃபுல் டே அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 5 சைட் சீயிங் என்ன காமிக்கிறாங்க, நின்று என்ன வீடியோ எடுக்கிறோம் அதை போட்டிருக்கேன். அதை பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ. மூணாருக்கு இன்னொரு ரூட் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா உடுமலை ரூட் இருக்குது. அது ஃபாரஸ்ட் ரூட்டு. நீங்கள் அந்த வழியாகவும் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியும் வரலாம். அது வந்து காந்தலூர், மறையூர் இந்த வழியாக வந்து மூணார் வரும் உங்களுக்கு. அது இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம முடிச்சுட்டு வரோம். மூணார் டவுன் உள்ள வரோம். இங்கே இதுலேருந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போக்கு போகிற வழி தான் இது. மூணாறு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது எல்லாமே அந்த வியூ தான். இப்போ நீங்கள் இப்போதைக்கு அவ்வளோவா புக்கிங் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து கூட எடுக்க முடியுது. வீக்கெண்ட்லேயே நாங்கள் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு 4 ரோ அந்த ஃபஸ்ட்டு 2 ரோ தான் உங்களுக்கு புக் ஆகிருக்கு. மற்றபடி மீதியெல்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எடுக்கலாம். பட் ஆனால் ஏப்ரல் வரப்போகுது. இதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர். இதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டமாக இருக்கும் வேறு. அதனால் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒன் டைம் போகலாம், அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது வியூ பார்க்குறதுக்கு, அதுக்காக போகலாம். மற்றபடி செகண்ட் டைம்லாம் போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களுக்கு. அப்பர் சீட்டில் புக் பண்ணிகிட்டே போயிடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு ரோ விட்டுறாதீங்க. அதனால் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதோட கேஎஸ்ஆர்டிசி டிப்போக்கு வந்துடும். மணி 3:30 ஆச்சு நாங்கள் இப்போ வந்தப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.